கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்துள்ளது. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வீரர் வெற்றி பெற்றார்ப்பா. ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்றது. இனிமேல் இறுதி முடிவை மாண்புமிகு அரசு அதிகாரிகள் அறிவிப்பார்கள். இந்த சிறப்பான ஜல்லிக்கட்டினை நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்வினை நமது போற்றலுக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டு இன்று ஒரு சிறப்பான ஜல்லிக்கட்டு இந்த மாபெரும் அரங்கத்தில் நடந்து நிறைவு பெற்றுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு இந்த அருமையான நிகழ்வில் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்த மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர்களுக்கும், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தகவல் தொழில்நுட்ப டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் சிறப்பாக கலந்து கொண்டிருந்த அரசு செயலர் வரவேற்பு தலைமைச் செயலாளர் அவர்கள் மற்றும் அரசு துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கூடுதல் ஆட்சியர் அவர்கள், மாவட்ட வருவாயாளர்கள், கோட்டாட்சியர்கள் மற்றும் இந்த இனிய நிகழ்வு நடந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த காவல்துறை தலைவர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் துணை கண்காணிப்பு காவல்துறை மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது தமிழக அரசு சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த பரிசு தொகை யாருக்கு என்று தற்போது அறிவிக்கப்படும். இன்று கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் 478 காளைகள் கலந்து கொண்டன என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. 478 காளைகள் கலந்து கொள்ளப்பட்டன என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. கீழக்கரையில் நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அதிக அளவிலான காளைகளை அடக்கி இருக்கிறார் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் என்ற வீரர். தொடர்ந்து 470க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டிருக்கின்றன. அங்கு இன்னும் சற்று நிமிடங்களில் யார் வெற்றி பெற்ற வீரர் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து களத்தில் இருக்கும் சிறப்பு செய்தி